ஸோ இந்த வீடியோவில் ஸ்கொயர் ஆஃப் பாட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணலாம் அண்ட் ஃப்ரீயாக எப்படி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில்டு டுட்டோரியல் வீடியோ மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு squareofbots.com அந்த வெப்சைட் போயிருங்க. ஸோ அந்த வெப்சைட் போனீங்கன்னா யூ வில் see two options, Alice Blue and Dun. இந்த ரெண்டு ப்ரோக்கர் மட்டும்தான் we are currently supporting. அண்ட் இந்த ரெண்டு ப்ரோக்கருக்குமே we are providing free access. இன்கேஸ் நீங்கள் Alice Blueலையோ இல்லை Dunலையோ இந்த ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கும். அண்ட் அதர் யூசர்ஸ்க்கு 14 days ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஆக்சஸ் டிசேபிள் ஆயிரும். இன்கேஸ் அவங்க ஃப்ரீயாக ஆக்சஸ் கண்டினியூ பண்ணணும்னா தே ஹேவ் டு ஓப்பன் அ ரெஃபரல் அக்கௌண்ட் வித் எனி ஆஃப் தீஸ் ப்ரோக்கர்ஸ். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் லாகின் அண்ட் லாகின் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டன்ல அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இல்லை அலிஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டோட லாகின் டீடைல்ஸ் யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு ஜஸ்ட் என்டர் தி டீடைல்ஸ் அண்ட் ஆத்தென்டிகேட். ஒன்ஸ் ஆத்தென்டிகேட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் see an ஆப்ஷன் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் ஆகும். ஸோ லாகின் வந்ததுக்கப்புறமா யூ ஹேவ் டு கிரியேட் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நீங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேயோ இல்லைனா ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்ஸ்லையோ நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்ஸ் டெம்ப்ளேட் தான் வைடாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டுடே வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பெரின்றதுனால சரி நான் சென்செக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பெரி பொறுத்த வரைக்கும் பேஸ்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஆர்டர்ஸ் அண்ட் நூன் ஆர்டர்ஸ் அப்படின்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸாக இருக்கும். ஸோ மார்னிங் 9:20க்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி அந்த 9:20க்கு எக்ஸிக்யூட் ஆன ஆர்டர் ஒரு 1:10க்கு க்ளோஸ் ஆகும். திருப்பி 1:15க்கு ஒரு ஆர்டர் கிரியேட் ஆகி 3:10க்கு க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் பேஸ்கெட்ஸாக பிரிச்சிடும். அதில் நெசசரி ஹெட்ஜஸும் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும், நெசசரி ஷார்ட் லெக்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஷார்ட் லெக் பார்த்தீங்கன்னா 100 rupees ப்ரீமியம். ஸோ எந்த ப்ரீமியம்லாம் 100 rupeesல இருக்கோ அதை ஷார்ட் பண்ணும். 25% ஸ்டாப் லாஸ் வச்சிடும். இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா சிஇயோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா பிஇயோட ஸ்டாப் லாஸ் வந்து காஸ்ட்டுக்கு மூவ் ஆயிரும். அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து காஸ்ட் டு காஸ்ட்டுக்கு மூவ் ஆகிற செட்டப் அதில் எனேபிள் ஆகிருக்கும். அண்ட் தென் நான் ரெஸ்பெக்டிவ் ஹெட்ஜஸும் 5 rupees அண்ட் 5 rupees வாட் என்ன ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரைக் வந்து 5 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை ஹெட்ஜஸை பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 100 rupeesல என்ன ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரைக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை ஷார்ட் பண்ணிவிடும். இதுதான் மார்னிங் பேஸ்கெட். இந்த பேஸ்கெட்டோட ஆர்டர் இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலைன்னா 1:10க்கு க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் 1:15க்கு திருப்பி அதே மாதிரி 5 rupeesல என்ன ஸ்பெசிஃபிக் ஹெட்ஜஸ் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் 100 rupeesல என்ன ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரைக்ஸ் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்ஸை பிஇலையும் சிஇலையும் ஷார்ட் பண்ணிடும். மார்னிங்க்கும் ஈவினிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஸ்டாப் லாஸ். ஆஃப்டர்நூன் லெக்கில் பார்த்தீங்கன்னா 70% ஸ்டாப் லாஸ் இருக்கும். மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா 25% ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஏன்னா மார்னிங் எப்போவுமே ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறதுனால மினிமம் ஸ்டாப் லாஸ், ஆஃப்டர்நூன் டிகேவை கேப்சர் பண்ணுன்றதுனால ஒரு வைடர் ஸ்டாப் லாஸ். இதுதான் ஓவரால் இந்த பேஸ்கெட்ஸோட மெக்கானிசம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட டன் அக்கௌண்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃபால்ட்டாக சென்செக்ஸ் கொடுத்துருக்கேன். சென்செக்ஸ் கொடுத்துட்டு சேவஸ் கொடுத்துட்டு சென்செக்ஸ் பேஸ்கெட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போது என்னோட ஆர்டர் நான் க்ரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ட்ரேடில் போயிட்டு யூ கிளிக் ஆன் ட்ரேட். நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி கீழே டிஸ்பிளே இருக்கும். சென்செக்ஸ் பேஸ்கெட்னு ட்ரிகர் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதை ட்ரேட் அப்படின்னு கொடுத்துட்டு யூ ஸ்டார்ட் த பேஸ்கெட். ஆட்டோமேட்டிக்காக இப்போ ட்ரேட் வில் கோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான ஆர்டர் எக்ஸிக்யூஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 2 ஹெட்ஜஸ் பை பண்ணிடுச்சு. ஸோ whichever is 5 rupees நியர் டு 5 rupees அந்த கால் ஆப்ஷனும் அந்த புட் ஆப்ஷனும் இப்போ ஹெட்ஜஸாக வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா ரெஸ்பெக்டிவ் லெக்ஸ் ஃபார் த ஷார்ட் லெக்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதே மாதிரி எதெல்லாம் நியரஸ்ட் டு 100 rupeesோ அந்த ஸ்பெசிஃபிக் கால் ஆப்ஷனும் அந்த ஸ்பெசிஃபிக் புட் ஆப்ஷனும் இப்போ ஷார்ட் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் ஓவராலாக பொசிஷன்ஸில் பார்த்துக்கலாம் அண்ட் ஓவராலாக ஆர்டர்ஸில் அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டாப் லாஸும் இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன ஸ்பெசிஃபிக் லெக் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுக்கு 25% ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தாலே அந்த 25% ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த ஆர்டர் இப்போ கரண்ட்டாக 100 ரூபாய் 200 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குன்னா 110 வரைக்கும் இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டர் போகும். 110க்கு இது எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி புதுசாக ரீஇனிஷியேட் ஆகும். அதே மாதிரி 5 rupeesல என்ன ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் இருக்கோ அது ஃபஸ்ட்டு ஹெஜஸாக பை பண்ணிவிடும். அதுக்கப்புறம் 100 rupees ஆப்ஷன் என்ன ஸ்பெசிஃபிக்கானோ ஒரு ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ கால் ஆப்ஷன்லையும் புட் ஆப்ஷன்லையோ அதை ஷார்ட் பண்ணிவிட்டு 70% ஸ்டாப் லாஸ் இருக்கும். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 25% ஸ்டாப் லாஸ், ஆஃப்டர்நூன் லெக்குக்கு 70% ஸ்டாப் லாஸ். இதுதான் பேஸ்கெட்ஸ் டெம்ப்ளேட். இதை நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் ஃப்ரம் ஸ்க்ராட்சுக்கு பதிலாக டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி இப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நீங்கள் ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் டேரெக்டாக இந்த கிரியேட் டேப் வந்துட்டு கிரியேட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர்லைன் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். நிஃப்டி வேணுமா, பேங்க் நிஃப்டி வேணுமா, சென்செக்ஸ் வேணுமா, வாட் எவர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ யூஸ்வலி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் தான் நிறைய பேர் கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் வீக்லி எக்ஸ்பெரின்றதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நிஃப்டின்னு செலக்ட் பண்ணிவிட்டு டைம் வந்து 9:20 செலக்ட் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த டே ஸ்கொயர் ஆஃப் டைம் வந்து 3:10 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது ஓவராலாக இந்த ஓவரால் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு வருவோம். ஃபஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆட் லெக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
நீங்கள் யூ கேன் செலக்ட் வெதர் பை லெக் வேணுமா இல்லை செல் லெக் வேணுமா அப்படின்றது. இப்போ எனக்கு செல் லெக் வேணும்னா நான் செல் கால் ஆப்ஷன் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு திருப்பி காப்பி லெக் கொடுத்துட்டு இப்போ ஒரு கால் ஆப்ஷன் அண்ட் ஒரு புட் ஆப்ஷன் அட் த மணியில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் 9:20 AM அண்ட் 3:10 க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாப் லாஸ் சூஸ் பண்ணோன்னா டேரெக்டாக இங்கே ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் வாட் எவர் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாப் லாஸ், இல்லைனா பாயிண்ட்ஸ் பேசிஸில் வேணும்னாலும் பாயிண்ட்ஸ் பேசிஸில் வச்சுக்கலாம், இல்லைனா பர்சன்டேஜ் பேசிஸில் வேணும்னாலும் பர்சன்டேஜ் பேசிஸில் வச்சுக்கலாம். ஸோ நான் ஸ்டாப் லாஸ் செலக்ட் பண்ணிட்டேன், ரெண்டு சைட்லேயும் ஸ்டாப் லாஸ் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறமா ஃபர்தராக டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் நான் என்னென்னு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க. இன்கேஸ் இப்போ டார்கெட் வைக்கணும்னா டேரெக்டாக கீழே வந்துட்டு மேக்ஸ் எக்ஸிட் கண்டிஷன்ஸ் இருக்குல்லையா, அந்த எக்ஸிட் கண்டிஷன்ஸில் மேக்ஸ் ப்ராஃபிட் மேக்ஸ் லாஸ் இருக்கும். அதில் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வேணுமோ ப்ரீமியம் பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டு 25% ஸ்டாப் லாஸ் ஊற்றுருக்கீங்க, 25% டார்கெட் வேணும்னா நீங்கள் 25% டார்கெட் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு போத் த லெக்ஸ். ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட் மென்ஷன் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரீமியம் பர்சன்டேஜ் வச்சுட்டு 25% வச்சுட்டிங்கன்னா ஸோ 25% ஸ்டாப் லாஸ் ப்ளஸ் 25% டார்கெட் அப்படின்றது செட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எனக்கு இப்போது ஓவராலாக நான் கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் ஷார்ட் பண்ணிட்டேன். ஓகே, பட் இதுக்கு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஹெட்ஜில் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுலேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஹெட்ஜின்னு ஒரு டாகிள் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஹெட்ஜ் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10 ATM அப்படின்னு கொடுத்தேன்னா கரெக்டாக இப்போ ATM வந்து சப்போஸ் 50,000 இருக்குது பேங்க் நிஃப்டினா 60,000 10,000 பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு லெக் இல்லையா. ஸோ 1000 2000 3000 இல்லை 100 200 அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்பெசிஃபிக் லெக்கை வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஸ்பெசிஃபிக் OTM நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 10ன்னு வச்சேன்னா என்னோட கரண்ட் ATMலேருந்து 10 ஸ்ட்ரைக்ஸ் அவே அந்த ஸ்பெசிஃபிக் கால் ஆப்ஷனையும் 10 ஸ்ட்ரைக்ஸ் அவே புட் ஆப்ஷனையும் அது ஹெட்ஜஸாக பை பண்ணிடும். அதுதான் இங்கே 10. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ்ன்னு கொடுத்துட்டு சப்போஸ் எனக்கு வந்து 2 rupees ஆப்ஷன்னு ஹெட்ஜ் லெக்காக பர்ச்சேஸ் பண்ணு அப்படின்னா 2 rupees ஆப்ஷன் ஸ்பெசிஃபிக்காக நிஃப்டியில் இருந்ததுன்னா அந்த ஹெட்ஜஸ் அது பர்ச்சேஸ் பண்ணிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட் SL2 காஸ்ட். ஸோ ஓவராலாக ஹெட்ஜஸை நீங்கள் எதிர் ப்ரைஸ் பேஸ்ட் வச்சுக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரைக் பேஸ்ட் வச்சுக்கலாம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்ட்ரைக் பேஸ்ட் வச்சிங்கன்னா நீங்கள் ATM செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் அவே ஃப்ரம் த கரண்ட் ATM அது செலக்ட் பண்ணிவிடும் ஹெட்ஜஸாக. இன்கேஸ் உங்களுக்கு SL2 காஸ்ட் வைக்கணும் அப்படின்னா SL2 காஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ SL2 காஸ்ட்னா என்ன, நத்திங் பட் சப்போஸ் கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் மேலே போகுது, கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ புட் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் என்ன ஆகும்னா பிரேக் ஈவனுக்கு வந்துடும். ஸோ 100 rupees கால் ஆப்ஷன் 100 rupees புட் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணுறீங்க. இது 125 rupeesக்கு போகும்போது இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஸோ புட் ஆப்ஷன் என்ன ஆகும்னா இது மேலே போகிறதுனால புட் ஆப்ஷன் ப்ராஃபிட்டில் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதோட ஸ்டாப் லாஸை திருப்பி நம்ம காஸ்ட் ப்ரைஸுக்கு கொண்டு வந்துடும். அதுதான் SL2 காஸ்ட். இந்த டாகிள் பட்டன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் லெக்கை வந்து அதுவே SL2 காஸ்ட்டுக்கு மாறிடும். அண்ட் த நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரீபேலன்ஸ். இந்த ரீபேலன்ஸ்ன்றது வந்து நத்திங் பட் ரீஎன்ட்ரி. ஸோ இந்த ரீஎன்ட்ரி ஃபீச்சர் இந்த ஸ்பெசிஃபிக் லெக்கை நீங்கள் ரீஎன்ட்ரு பண்ணணும். சப்போஸ் 25% ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஆன் ஸ்டாப் லாஸ் எனக்கு 25% ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா ரீகாஸ்ட், ரீஎக்ஸிக்யூட், ரீஎன்ட்ரி அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ரீகாஸ்ட் இஸ் நத்திங் பட் நான் 100 ரூபாய்க்கு என்டர் ஆகுறேன், 125 ரூபாயில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஸோ திருப்பி இதே ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரைக்கு 100 ரூபாய் நான் எந்த டைமில் என்டர் ஆகணுமோ அந்த பர்டிகுலர் அதே ஸ்பெசிஃபிக் என்ட்ரி ப்ரைஸ்க்கு வந்துருச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணு, அதே லெக்கை ரீஎக்ஸிக்யூட் பண்ணு. அதுதான் வந்து ரீகாஸ்ட். ஸோ இதுலேயே வந்து ரீஎக்ஸிக்யூட்னு ஒன்று இருக்குது. ரீஎக்ஸிக்யூட் இஸ் நத்திங் பட் ஸோ 100 rupeesக்கு என்ட்ரு ஆகிறீங்க ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரைக்கில், 125 rupeesல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே திருப்பி அதே ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் அந்த டைமில் என்ன ATMோ அது ரீஎக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ அதுதான் ரீஎக்ஸிக்யூட். ரீஎன்ட்ரின்றது என்னென்னா நத்திங் பட் சேம் தான், பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரைக்கோ சப்போஸ் ஒரு 50,000 ஸ்ட்ரைக் கால் ஆப்ஷன் என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதே ஸ்ட்ரைக்கு அந்த என்ட்ரி ப்ரைஸ் வரும்போது எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் வந்து ரீஎன்ட்ரி. ஸோ ஓவராலாக 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. ஸோ ரீகாஸ்ட், ரீஎக்ஸிக்யூட், ரீஎன்ட்ரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் வந்து எக்ஸிட் கண்டிஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸிட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் 25% ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். சில பேர் எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ப்ரீமியமில் வேணாம், எனக்கு அண்டர்லைனில் வேணும் அப்படின்னா ஸோ அண்டர்லைனில் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு நிஃப்டி 0.5% அப் சைட் மூவ் ஆச்சுன்னா இந்த ஸ்பெசிஃபிக் லெக்கை க்ளோஸ் பண்ணிவிடு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் ஆப்ஷன் லெக் க்ளோஸ் பண்ணிவிடும். இல்லை நிஃப்டி ஸ்பெசிஃபிக்காக 0.5% டவுன் ஆச்சுன்னா அப்போ எக்ஸிக்யூட் க்ளோஸ் பண்ணிவிடுன்னா இட் வில் எக்ஸிக்யூட். ஸோ இதுதான் எக்ஸிட் கண்டிஷன். ஸோ எக்ஸிட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி ஸ்பெசிஃபிக் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம், அண்டர்லைங் பேஸ்ட் ஆன் பாயிண்ட்ஸோ இல்லை பர்சன்டேஜோ வச்சுக்கலாம். அண்ட் இதுலேயே நீங்கள் வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் மேக்ஸ் லாஸும் செட் பண்ணிக்கலாம். அண்ட் தட் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் பாயிண்ட்ஸ் இல்லை ப்ரீமியம் பர்சன்டேஜ். அண்ட் அதர் தன் தட் யூ ஹேவ் அ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் லெக்கை நீங்கள் ட்ரையல் பண்ணோன்னா கூட ஃபார் அன் எக்ஸாம்பிள் எவ்ரி 5% மூவ்
ஐ வாண்ட் டு மூவ் த ஸ்டாப் லாஸ் பை 5% அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கான்ஃபிகரேஷன் செட் ஆகிடும். திஸ் இஸ் ஃபார் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். வெயிட் அண்ட் ட்ரேட் வந்து என்ட்ரி கண்டிஷனுக்கு. சப்போஸ் நான் இந்த ஏடிஎம் தான் சூஸ் பண்ண போகிறேன், பட் இந்த ஏடிஎம் அட் 9:20க்கு என்ன ஸ்பெசிஃபிக் 100 ரூபாயில் இருக்குன்னா அது 10% மூவ் ஆனதுக்கு அப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வெயிட் அண்ட் ட்ரேட். அதே மாதிரி வெயிட் அண்ட் ட்ரேட்லேயே அண்டர்லைங்லேயும் மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் வந்து இந்த 9:20க்கு அண்டர்லைங் என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்க்குறேன். சப்போஸ் அண்டர்லைங் நிஃப்டி 25,000 இருக்குன்னா 25,000லேருந்து 1% மேலே போச்சு, அப்சைட் போச்சுன்னா அப்போ இந்த லெக் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இல்லைனா ரேஞ்ச் பிரேக் அவுட் மெக்கானிசமும் இருக்குது. ஸோ இந்த கால் ஆப்ஷனை ஐ வாண்டட் டு எக்ஸிக்யூட் ஒன்லி ஸ்பெசிஃபிக்லி அந்த ஹை பிரேக் அவுட் ஆனாலோ இல்லை லோ பிரேக் அவுட் ஆனாலோ இல்லை எனி ஸ்பெசிஃபிக் லெக் போத் சைட்ஸ் பிரேக் அவுட் ஆனாலோ இந்த ஸ்பெசிஃபிக் லெக் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் லெக் லெவல். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஓவராலாக ஸ்ட்ராட்டஜி லெவலாகவே உங்களுக்கு செட்டப் பண்ணோன்னா ஜஸ்ட் நீங்கள் மேலே வந்தீங்கன்னா யூ வில் சி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்டாப்ல செட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் கம்பைன் ப்ரீமியம் இல்லை கம்பைன் ப்ரீமியம் பர்சன்டேஜ். இல்லைனா எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக ஓவராலாக என்னோட எம்டிஎம் லாஸ் வந்து 1000 ரூபாய் வந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணிவிடுன்னா எக்ஸிட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் எம்டிஎம் டார்கெட்ஸும். ஸோ எம்டிஎம் டார்கெட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் ப்ரீமியம்ஸ் இல்லை பேஸ்ட் ஆன் அப்சல்யூட் வேல்யூஸ். ஸோ ஓவரால் ஸ்ட்ராட்டஜி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன், அதுக்கான இண்டிவிஜுவல் லெவல்ஸ், ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும், எக்ஸிட் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், போத் கால் இந்த ஓவரால் ஸ்ட்ராட்டஜி லெவலில் நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணணும், ஓவரால் ஸ்ட்ராட்டஜி லெவல் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும்னா கூட நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆச்சுன்னா என்னோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இவ்வளோ மூவ் ஆகணும் அப்படின்றத வச்சுக்கலாம். இல்லைனா மொமெண்டம் எக்ஸிட் கூட வைக்கலாம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஓவரால் ஸ்ட்ராட்டஜியே இன்கேஸ் அண்டர்லைங் இவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஸ்டாப் லாஸ் நான் இங்கே வைக்கலன்னு வச்சுக்கோமே. ஸோ ஓவராலாக இந்த கால் ஆப்ஷன் இந்த புட் ஆப்ஷன் நான் 9:20க்கு ஷார்ட் பண்ணுறேன். அன்டில் ஓவரால் நிஃப்டி வந்து 0.5% மூவ்மெண்ட் ஆன் எனி சைட், அப் சைடோ இல்லை டவுன் சைடோ மூவ் ஆகாத வரைக்கும் இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். மூவ் ஆச்சுன்னா இந்த 2 லெக்கையும் க்ளோஸ் பண்ணிடு அப்படின்றதுக்கு தான் இந்த மொமெண்டம் எக்ஸிட். ஸோ இதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா இன்கேஸ் அண்டர்லைங் ஸ்பெசிஃபிக்காக 0.5% அந்த அப் சைடோ இல்லை டவுன் சைடு மூவ் ஆச்சுன்னா இந்த கால் ஆப்ஷன் இந்த புட் ஆப்ஷன் ரெண்டுமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த வெயிட் அண்ட் ட்ரேட் ஆப்ஷன் எதுக்குன்னா ஓவராலாக ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ட்ரிகர் ஆனால் மட்டும் இந்த கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்றது மாதிரி. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் மாதிரி வைக்கிறீங்க, 9:20க்கு என்ட்ரு ஆகுறீங்க. ஸோ அண்ட் தென் ஓவராலாக 9:20லேருந்து ஒரு 9:30 வரைக்கும் வச்சுப்போமே. ஸோ 9:30 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ 9:20 to 9:30 வச்சுட்டு இந்த பீரியடில் இந்த ஸ்பாட்டு ஹை இல்லைனா லோ, இந்த 2 சைடில் ஏதாவது ஒன்று பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் நம்ம கிரியேட் பண்ண லெக்கை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு வைக்கலாம். இல்லைனா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஹை மட்டும் பிரேக் அவுட் ஆனால் நான் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனையும் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு வைக்கலாம். இல்லைனா லோ மட்டும் பிரேக் அவுட் ஆனால் ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போது இந்த ஓவரால் கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் வில் எக்ஸிக்யூட் வென் அந்த ஃபர்ஸ்ட் 9:20 to 9:30 இருக்கு இல்லையா, அந்த 10 மினிட்ஸோட ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைனா அது வரைக்கும் அப்படியே ஹோல்டில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் மெக்கானிசம் டு எக்ஸிக்யூட் த கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி மொமெண்டம் என்ட்ரி இருக்குது. ஸோ நான் இந்த ஓவரால் ஸ்ட்ராட்டஜியை எப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவேன்னா எப்போ இந்த என்ட்ரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, எப்போ நிஃப்டி 1% மூவ் ஆகுதோ ஆன் த அப் சைட் இல்லை டவுன் சைட், அப்போ மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்படின்றது தான் இந்த மொமெண்டம் என்ட்ரி. அண்ட் ரீஎக்ஸிக்யூட் இஸ் நத்திங் பட் நான் இந்த ஓவரால் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருக்கிறேன். கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டு ஷார்ட் பண்ணிவிட்டேன். 9:20க்கு என்ட்ரு ஆகிறேன், 3:10 க்ளோஸ் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் நான் இண்டிவிஜுவலாக அது வைக்கல, பட் அதுக்கு பதிலாக நான் ஸ்டாப் லாஸ் அந்த ஸ்பாட் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாட் வந்து எனக்கு 0.5% மூவ் ஆச்சுன்னா ஓவராலாக நீ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஎக்ஸிக்யூட் பண்ணு. இந்த ஓவரால் ஸ்ட்ராட்டஜியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீஎக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்றது தான் இந்த ரீஎக்ஸிக்யூட் கண்டிஷன். ஸோ அந்த 0.5% மூவ்மெண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 லெக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இட் வில் ரீஎக்ஸிக்யூட். அந்த டைமில் என்ன ஏடிஎமோ அதை ரீஎக்ஸிக்யூட் பண்ணும். அதை நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ரீஎக்ஸிக்யூட் ஆப்ஷன் வந்து ஓவரால் ஸ்ட்ராட்டஜி லெவல். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஜஸ்ட் ஹவ் டு சேவ் தி ஸ்ட்ராட்டஜி வித் நேம். சேவர்ஸ் கொடுத்துட்டு மை நியூ ஸ்ட்ராட்டஜி அப்படி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி சேவ்டு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒன் டைம் தான் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேஷ்போர்டில் இருக்கும். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எவ்ரி டே நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணி நம்பர் ஆஃப் லாட்ஸ் என்டர் பண்ணிவிட்டு ட்ரேட்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக த ட்ரேட்ஸ் வில் எக்ஸிக்யூட். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா
டேரெக்டாக செலக்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் சி ஆப்ஷன் delete strategy. அதை கிளிக் பண்ணி டெலீட்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்த ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேட்டிக்காக delete ஆயிடும். ஸோ வாட் எவர் ஸ்ட்ராட்டஜி யூ வாண்டட் டு delete ஆர் மாடிஃபை இட், அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உங்களோட மை ஸ்ட்ராட்டஜிஸ்லேருந்து ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ் வேணுமோ நீங்கள் அந்த சேஞ்சஸ் கொடுத்துட்டு திருப்பி சேவ்னு கொடுத்துட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ராட்டஜி அப்டேட் ஆகிடும். ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ராட்டஜி நீங்கள் delete பண்ணனாலும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு delete பண்ணால் முடிஞ்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களோட டேஷ்போர்டில் வந்து போயிடும். ஸோ ஸ்ட்ராட்டஜி கிரியேஷன் ஒன் டைம் ப்ராசஸ் தான். லாகின் எவ்ரி டே இஸ் மேண்டட்டரி. எவ்ரிடே நீங்கள் 8 o'clock to 9 o'clock லாகின் பண்ணி நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த மாதிரி நம்பர் ஆஃப் லாட்ஸ் செட் பண்ணிவிட்டு வாட் எவர் த நம்பர் ஆஃப் லாட்ஸ் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடுன்னு கிளிக் பண்ணால் தான் ஆர்டர்ஸே போகும். இன்கேஸ் நீங்கள் எனி ஸ்பெசிஃபிக் டே லாகின் பண்ணலாம், அந்த டே ஆர்டரே போகாது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ ஓவராலாக ஒரு கோடிங்கே இல்லாமல் நீங்கள் கூட ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணலாம். அது ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நீங்களே கிரியேட் பண்ணி நீங்களே ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் கிரியேட் பண்ண டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி சிங்கிள் டே ஆர்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போகும். அண்ட் இந்த ஓவரால் பிளாட்ஃபார்மே இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ எல்லா ரெஃபரல் யூசர்ஸுமே, தன் ரெஃபரல் யூசர்ஸாக இருக்கட்டும், இல்லை அலைஸ் ப்ளூ ரெஃபரல்ஸாக யூசர்ஸாக இருக்கட்டும், யாரெல்லாம் நம்மளோட ரெஃபரல் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், நோ சார்ஜ். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை அட்ரஸ் பண்ணுறேன்.